ஆகி வருவது ஆகுபெயர். புரியுதா? ஒன்றன் பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். புரியுதா? அது பல வகைப்படும். நமக்கு ஒரு வகையே புரியலையே. ஒரு இடத்தின் பெயர் அந்த இடத்திலே உள்ள பொருளுக்கு ஆகி வந்தால் அது இடமாக பெயர். புரியுதாடா? கிள்ளான் தூங்கியது, கிள்ளான் தூங்கியது இடவாகு பெயர். கிள்ளானா தூங்கும்? கிள்ளான்ல உள்ள மக்கள் தூங்கினார்கள். ஒரு இடத்து பேர் அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு பொருளுக்கு ஆகி வந்தா இடவாகு பெயர். இதையே பரட்டி போட்டா தாலியாகு பெயர். இடத்து பேரை சொல்லி பொருளை குறிச்சா இடவாகு பெயர், பொருள் பேரை இடத்தை குறிச்சா தாலியாகும். பொருளை சொல்லி இடத்தை குறிக்கணும். சின்ன உதாரணமா சொல்லி போறேன். ஒருத்தன் தெருவில் வழக்குமாறு ஒத்துக்கிட்டு போறான். வழக்குமாறு நமக்கு அவனை கூப்பிடணும்னு தான் எண்ணம். அவன் பேரு நமக்கு தெரியல. என்ன கூப்பிடுவான்? ஏன் வழக்குமாறு? அவன் கோச்சுக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும் நம்மளதான் கூப்பிட நினைக்கிறான். நம்ம பேரு தெரியல, அதனால நம்ம மேல உள்ள பொருளை சொல்லி பொருள் இருக்கிற இடம் ஆகிய உடம்ப கூப்பிடுறான்னு வரானே, இதுதான் தாலியாக பெயர். இடத்து பேரை சொல்லி பொருளை குறிச்சா இடவாக பெயர், பொருள் பேரை சொல்லி இருக்கிற இடத்தை குறிச்சா தாலியாக பெயர். ஆன்மா என்கிற பொருள் அது இருக்கிற இடமாகிய உடம்பை குறித்ததால் மெய் என்பது தாலியாக பெயர். இப்ப தர்மருக்கு கண்ணபிரான் நீ சொல்ல போவது பொய்யல்ல என்று மிகப்பெரிய சாஸ்திரத்தை மேற்கோளாக காட்டி போர்க்களத்திற்கு தருமரை அனுப்ப போகிறார். அது தொடங்கி மற்ற பகுதி நாளை என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற அரியனுடைய வெள்ளி பாரத பேருரையிலே இன்று நாம் காண இருக்கிற பகுதி துரோணருடைய காட்சியும் கர்ணனுடைய போர். நேற்று கதையினுடைய முடிவிலே நாம் கண்டதாகிய பகுதி சதுர்வேதங்களையும் உபனிஷதத்தையும் நன்றாக கற்று மக்களுக்கு மறுமைக்கு தேவைப்படக்கூடிய உபதேசங்களை எடுத்து கூற வேண்டிய கடமைப்பட்ட துரோணன் வில்லையும் அம்பையும் சுமந்து கொண்டு பல பேரை கொல்லுகின்ற காரியத்தை செய்கிறாரே என்று சப்த ரிஷிகள் அவர் முன்னாலே வந்து அவருக்கு உரிய கடமையை நினைவுபடுத்தினார். ஆனபோது ஆசான் நெஞ்சில் அருமறை அந்தத்து உள்ள ஞானமும் பிறந்து தான் இறந்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார். துரோணர் இந்த முடிவுக்கு வந்துவிட்டதை தெரிந்து கொண்டு கண்ணபிரான் தருமரை அழைத்து, துரோணர் தான் கொல்லப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன்னிடத்திலே தெரிவித்தார்னு கேட்டார். அப்ப தருமர் சொன்னார், தான் மிகுதியும் நம்புகிற ஒருவன் தனக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு காரியத்தை காதிலே வந்து சொன்னால் வில்லையும் அம்பையும் விட்டு விட்டு நிற்பேன். அப்போது யாகசேனன் மகன் திட்டத்துவன் அம்பு போட்டால் இறப்பேன். அப்போ கண்ணபிரான் தருமரை கூப்பிட்டு, உன்னை தவிர யாரும் நம்ப மாட்டார் துரோணர், நீ போய் தேர் மேல ஏறி உட்கார்ந்து அஸ்வத்தாமா என்ற யானையை பீமன் என்ற சிங்கம் கொன்றதுன்னு சொல்லு. இதை கேட்ட உடனே தருமர் மறுத்தார், இந்த பொய்யை நான் சொல்ல மாட்டேன். கண்ணா, பொய் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? தருமர் ஆரம்பிக்கிறார். ஒரு பொய் சொல்வதனாலே சுற்றம் கடும், இல்லமழியும், பண்ணிய புண்ணியம் யாவும் போம். கண்ணபிரான் பார்த்தார், தருமரே நீயே எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு காலம் கட்டு போச்சு. உண்மைதான், ஒரு பொய் சொன்னால் இவ்வளவு பாவங்கள் வரும் என்பது உண்மைதான். எனக்கு இன்னொரு நீதி சொல்லுகிறேன், நன்றாக கவனி தருமனே. யாருக்கும் எந்த விதமான தீமையையும் செய்யாமல், சொற்கள் எல்லாம் நல்லா கவனிக்கணும், யாருக்கும் எந்த விதமான தீமையையும் செய்யாமல் அதற்கு மாறாக ஒரு நன்மையை செய்யக்கூடுமானால் அந்த நேரத்திலே ஒரு பொய்யை சொல்லலாம். அது பொய் அல்ல, உண்மைக்கு நிகரானது. இது உனக்கு தெரியுமான்னு கேட்ட. பொய்மையே ஒருவருக்கு உற்ற விபத்தினை மீட்கும் ஆகில் மெய்மையே. நாம் சொல்லுகிற ஒரு பொய்யினாலே யாருக்கும் எந்த விதமான தீமையும் இல்லாமல் அதற்கு மாறாக ஒரு நன்மையை தரக்கூடுமானால் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பொய்யை சொல்லலாம். அது உண்மைக்கு நிகரானது. கண்ணபிரான் தருமருக்கு சொல்வதா அமைந்திருக்கிற இது ஒரு திருக்குறள் கருத்து. திருவள்ளுவர் சொன்னதுதான். திருவள்ளுவர் சொன்னார், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். நல்லா கவனிக்கணும். புரை தீர்ந்த குற்றமற்ற நன்மை பயக்குமெனின், நன்மையை தருமானால் அந்த சந்தர்ப்பத்திலே பொய்மையும் உண்மைக்கு நிகரானது. பொய்மையும் வாய்மை இடத்த
ஏன்னா திருவள்ளுவருடைய திருக்குறளை சொல்லுகிற போது ரொம்ப தெளிவா ஆழமா நுணுக்கமா கேட்கணும். அரைகுறையா கேட்டுவிட்டு சார் நேற்று கீரன் லெக்சர்ல திருவள்ளுவர் பொய் சொல்லலாம்ங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு சார்னு என் தலையே விட்டக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அரைகுறையா கேட்டா வம்பு. 2 பேர் பேசிட்டு இருந்தா நாளைக்கு திருவிடமருதூர் போலாமான்னு, 3ஆவதா கேட்டவன் சொன்னா திருட போலாமான்னு கேட்டா சார் எனக்கு தெரியும். அந்த மாதிரி திருவள்ளுவர் பொய் சொல்லி இருக்கிறாரு ஒரு ஆதாரம் தேடல. புரை தீர்ந்த குற்றமற்ற நன்மை பயக்குமனின் அந்த சந்தர்ப்பத்திலே பொய்மையும் வாய்மை இடத்த ஒரு உதாரணம் சொன்ன. என் வீட்டு திண்ணையில நான் உட்கார்ந்து இருக்கேன். இரவு மணி 10. அங்கிருந்து ஒருத்த ஓடி சார் என்னை காப்பாத்துங்க சார், 100 பேர் தடி அருவாளோட என்னை கொல்ல துரத்துறாங்கிறான். பரவாயில்ல நீ வீட்டு உள்ள போன்னு சொல்லி விடுறேன். அவன் சொன்னபடியே ஒரு 100 பேர் தடி அருவாளோட துரத்திக்கிட்டு வரான். இங்க ஒரு ஆள் வந்தானான்னு கேட்ட ஆணுல தேடுவதில்ல பையா. இப்ப நான் சொன்னது பொய் தான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சொல்லுங்கிறார் திருவள்ளுவர். நீ இப்ப இந்த பொய்யை சொல்லாமல் இருந்து அவன் அந்த 100 பேர் இடத்துல சிக்கியவர்கள் அடித்து கொன்று விட்டால், உன்னுடைய வீட்டில் அடைக்கலமாக தங்கியவன் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் மீண்டும் அவனுக்கு உயிரை கொடுக்கிற ஆற்றல் உன்னிடத்திலே இல்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லு. இந்த நேரத்திலேயும் நான் போய் சொல்ல மாட்டேன். 100 பேர் துரத்திக்கிட்டு வந்து இங்க ஒரு ஆள் வந்தான். ஆள் தானே வந்தான், உள்ளே இருக்கிறான். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமணி. கண்ணபிரான் கூறுவதாக வெள்ளிப்புத்திரான் எழுதுகிறார், பொய்மையே ஒருவருக்கு முற்ற விபத்தினை மீட்குமாகில் மெய்மையே. அதோட இன்னொன்னு சொல்றேன். பொய்ன்னு சொன்னா யாருக்கும் தீமை விளைச்சாதான் பொய்யே. இப்ப பொய்க்கு இப்ப நான் இங்க உட்கார்ந்து சொல்றேன், சீட்டி நாச்சியப்பன் என்னை இன்று அடித்தார். யாராவது நம்புவாங்களா? சரிதான், இவர் கதை சொல்லுவார்னு தான் பார்த்தோம், கதை விடுறார். சீட்டின் ஆட்சியப்பன் என்னை அடித்தார்னா போய் அவருக்கு எனக்கு ஒரு வழக்கு நான் ஒரு வக்கீல நியமிச்சு அவர் கருப்பை கோட்டு போட்டுக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போய், யுவர் ஹானர் எதிர்கட்சிக்காரர் ஆட்சியப்பன் அவர்கள் என்னுடைய கட்சிக்காரர் கீரனை அடித்தார்னா வக்கீல் பொய் சொல்றாருன்னா சொல்லுவோம். என்னமா பாயிண்ட் அனலைஸ் பண்ணார் பாத்தீங்களா சாருங்கிறான். நாம சொன்னா பொய்ய, வக்கீல் சொன்னா பாயிண்ட். அந்த பொய்ய சொல்றதுக்கு கவர்ல பணம் போட்டு கொடுக்கறான். வக்கீலையே அழுத்தமா சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் பணம் போட்டு. இப்ப பொய் ஒருவரை காக்க முற்படுகிற காலத்துல பாயிண்ட். அதையே ஒரு புலவன் எழுதுறான். விண்ணை இடிக்கிறது இமயம். இமயம் போய் ஆகாயத்தை இடிக்கும். விண்ணை இடிக்கும் இமயம் அப்படின்னா அது கற்பனை. இந்த கற்பனை யாருக்கும் தீமை பயக்காமல் எல்லாராலும் விரும்பப்படுகிறது. காரணம் யாருக்கும் தீமை செய்யவில்லை. ஆகவே பொய் ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு பெயரை பெறுகிறது. யாருக்காவது தீமையை செய்யுமானால் தான் அதற்கு பொய் என்று பெயர். ஆகவே உண்மை என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்க வந்த திருவள்ளுவர், கவனிக்கணும், உண்மை என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்க வந்த திருவள்ளுவர் யாருக்கும் எந்த விதமான தீமையையும் செய்யாத ஒன்றுக்கு உண்மை என்று பெயர். நெரடான திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்றால் யாருக்கும் தீமை இல்லாமல் இருப்பதற்கு உண்மை என்று பெயர். அது நடந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உண்மை என்றால் அது நடந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாருக்கும் தீமை இல்லாமல் இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப பொய் என்பது யாருக்கும் தீமை பயக்காமல் இருக்குமானால் அது உண்மைக்கு நிகரான. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமனின். இவ்வளவு சொல்லிவிட்டு கண்ணபிரான் தர்மர்கிட்ட சொல்றார், நீ இதை ஒரு பொய்யின்னே நினைச்சுக்கோ. உனக்கு இந்த விளக்கத்தெல்லாம் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய்யின்னே ஒரு நாள் நினைச்சுக்கோ. இதுவரைக்கும் நீ செய்திருக்கிற புண்ணியங்களை பார்க்கிற போது இப்போ நீ சொல்ல போவது பொய் என்றோ நரடான இடம். நீ இப்போது சொல்ல போவது பொய் என்றோ உண்மைக்கு மாறானது பொய் என்ற சொல்லையோ நம்பாதே. ஒண்ணுமே புரியல. உண்மைக்கு மாறானது பொய் என்ற சொல்லையே நம்பாதுன்னா உண்மைக்கு மாறானது பொய் தான். பள்ளிக்கூடத்தில் பையங்க கிட்ட எதிர்ப்பதம் எழுதுக காலை, உடனே இன்டோ மாலை, பகல் இன்டோ இரவு. நேர் எதிராக இருக்கிறத போட்டு எழுத வேண்டியதானே. காலை இன்ட்டு மாலை, பகல் இன்ட்டு இரவு, மாமியார் இன்ட்டு மருமகள், அப்படித்தானே போடுவார் எதிர்ப்பதம். அப்படின்னா உண்மை இன்ட்டு பொய், உண்மைக்கு மாறானது பொய் தானே இல்லைங்கிறார். இதுவரைக்கும் நீ செய்திருக்கிற புண்ணியங்களை நோக்கும் பொழுது இப்போது சொல்ல போகின்ற இந்த வார்த்தை எந்த விதத்திலேயும் பாவமானது அல்ல. உண்மைக்கு மாறானது பொய் என்று கருதாதே. பெரு நெருப்புக்கு ஈரமில்லை. கண்ணபிரான் சொன்ன வார்த்தை பெரு நெருப்புக்கு ஈரமில்லை. இப்ப என்னன்னு சொல்றாங்க.
நான் ஒரு பள்ளிக்கூட வாத்தியாரா இருந்தவன், இப்ப இருக்கேன்னு ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். வகுப்புல பையன்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். பாம்புக்கு பகை கீரி, எலிக்கு பகை பூனை, நெருப்புக்கு பகை தண்ணீர். பையன் மனப்பாடம் பண்ணிட்டான். பாம்புக்கு பகை கீரி, எலிக்கு பகை பூனை, நெருப்புக்கு பகை தண்ணீர், நெருப்புக்கு பகை தண்ணீர், நெருப்புக்கு பகை தண்ணீர். பள்ளிக்கூடத்தில் மணி அடிச்சு விட்டு பையன் வீட்டுக்கு ஓடுறான். அவன் போகும்போது ஒரு பக்கம் 200 குடிசை பத்திக்கிட்டு எரியுது நெருப்பு. இவன் ஒரு வீட்டில் போய் ஒரு டம்ளர்ல தண்ணி வாங்கி அந்த 200 குடிசைக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டு அந்த டம்ளர்ல விரல விட்டு நெருப்பு அணையல. உன்ன பையன் என்ன சொல்றான்? கீரன் ஒழிக. பக்கத்தில் நின்றவர் ஏன்பான்னு கேட்டா, இப்பதான் வகுப்புல சொல்லி கொடுத்தார் நெருப்புக்கு பகை தண்ணீர்னு. நெருப்புக்கு தண்ணீர் பகையா இருந்தா தொட்டு தெளிச்ச உடனே நெருப்பு அணையணுமா இல்லையா? அப்ப நெருப்புக்கு பகை தண்ணீர்னு சொல்லி கொடுத்தது தப்புதானே. கூட இருக்கிறவர் சொன்னார் தப்புதான். நெருப்புக்கு பகை தண்ணீர்னு சொல்லி கொடுக்காது. நெருப்பின் அளவு எவ்வளவோ அவ்வளவுக்கு தண்ணீர் பகைன்னு சொல்லி கொடு. நெருப்புக்கு பகை தண்ணீர் என்றால் 2000 குடிசையினுடைய நெருப்புக்கு விரலால தொட்டு தெளிக்கிற தண்ணீர் பகையாக முடியாது. அதுபோல தருமனை இதுவரைக்கும் நீ செய்திருக்கிற புண்ணியம் 2000 குடிசை நெருப்பு சொல்ல போகிற போய் விரலால் தொட்டு தெளிக்கிற தண்ணீர் ஆகவே பெருநெருப்புக்கு ஈரமில்லை என்றது. தருமர் திரும்ப கேட்டார், கண்ணா, நான் சொல்ல போற பொய்யினால எந்த தீமையும் வராம நன்மை வரணும்னு சொன்னீங்க. நான் போய் துரோணர் தேர் மேல ஏறி உக்காந்து அஸ்வத்தாமா என்ற யானையை பீமன் என்ற சிங்கம் கொன்றதுன்னு சொன்னா அவர் வில்ல அம்பை விட்டு நிற்க போறார். திட்டத்தீவன் அம்பு போட்டு அவரை கொல்ல போகிறான். அப்படி இருக்கும்போது அவருக்கு வெளியே போகின்ற நன்மை என்னன்னு கேட்டார். இதை முதல்லயே கேட்டிருக்கப்படாதா? கண்ணபிரான் திரும்ப கேட்கிறார். வெளியே போகிற நன்மை என்னன்னா, இது நாள் வரைக்கும் செய்யக்கூடாத காரியத்தை துரோணன் செய்கிறான். பல பேரை கொள்ளுகிற காரியத்தை செய்கிறான். நீ போய் இதை சொல்லி அவன் இன்று முதல் உயிர் துறக்க போவதால் நாளை முதல் இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறானே, அதுதான் நீ அவனுக்கு செய்ய போகிறது. மனம் திருப்தி அடைந்து தருமர் மெதுவா துரோணர் தேர் மேல போய் ஏறி உட்கார்ந்து ஆரம்பிக்கிறார். அத்தனா தலைவன், அத்தனே அடுவல்லாண்மை அசுவத்தாமா என்னும் மத்த வாரணத்துக்கு ஐயோ மாருதி சிங்கமானார். வியாச பாரதத்தில் சொல்லுகிறது அஸ்வத்தாமா கத குஞ்சரகா. அதோட வெள்ளி பாரதத்தில் அத்தனே அடுவல்லாண்மை அசுவத்தாமா என்னும் மத்த வாரணத்துக்கு ஐயோ மாருதி சிங்கமானான். என்ன அர்த்தம்? அத்தனே தலைவனே, அடுவல்லாண்மை மிகுந்த வீரம் படைத்த அஸ்வத்தாமா என்று சொல்லக்கூடிய மத்த வாரணத்துக்கு மதம் கொண்ட யானைக்கு ஐயோ மாருதி பீமன் சிங்கமானான், பகைவனாகி விட்டான். சொன்ன வார்த்தைகள்ல அத்தனை அடுவல்லாண்மை அஸ்வத்தாமாங்கிற வரைக்கும் தான் அவர் காதுல விழுந்தது. என்னும் மத்த வாரணத்துக்கு ஐயோ மாருதி சிங்கமானான் காதல விழல. தன் மகன் அஸ்வத்தாமாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு திட்டத்தையும் நம்பவும். இந்த இடத்துல நீங்க எல்லாருக்கிட்டையும் பாரத கதை எப்படி கேட்டிருப்பீங்கன்னா, இந்த அஸ்வத்தாமான்னு சொல்லுகிற வரைக்கும் கண்ணபிரான் சும்மா இருந்து இந்த அஸ்வத்தாமான்னு சொல்லி முடிச்ச உடனே சங்கு ஊதினாராம். அந்த சங்கு ஓசையில மற்ற வார்த்தை துரோணர் காதல விழலையாம். அதனால தன் மகன் அஸ்வத்தாமாவன் நினைச்சு உள்ள விட்டார். கண்ணபிரான் ஒண்ணு சங்கு ஊதல. அவர் ஊதாத சங்க நாம ஊதி கடுக்கப்படாது. அத்தனை அடுவல்லாண்மை அஸ்வத்தாமா என்கிற வரைக்கும் கண்ணபிரான் சும்மா இருந்து அப்புறம் சங்க ஊதி மற்ற பகுதி காதல விடாதபடி செய்து விட்டார்னு சொல்றது மரபு. அருமையான தத்துவத்தை விளக்குகிற இடம். கண்ணபிரான் சங்க ஊதியதாக வெள்ளிப்புத்திராழ்வார் சொல்லவில்லை. ஆனால் நன்றாக நுணுக்கமாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். கண்ணபிரான் சங்கு ஊதினார் என்கின்ற கதையை நாம் ஏற்றுக்கொள்ளுவோமானால் இந்த இடத்தில் விளக்கம் கொடுப்பது எளிது. உண்மைதான், அவர் சங்கு ஊதினார், சங்கு ஓசையில மற்ற வார்த்தைகள் காதல விடல, ஆகவே தன் மகனோன்னு நினைச்சு விட்டார். சங்கு ஊதலேன்னு சொல்லும் போதுதான் இந்த இடத்திற்கு விளக்கம் கொடுப்பது கடினம் அல்லவா? ஏன்னா இவர் பக்கத்துலதான் வந்து உட்கார்ந்து சொல்றார், அத்தனே அடுவல்லாண்மை அசுவத்தாமா என்னும் மற்ற பாரணத்துக்கு ஐயோ மாருதி சிங்கமானான். இவர் சொல்லுகிற 9 சொற்கள்ல 3 சொற்கள் தான் அவர் காதல விடுது. அத்தனே அடுவல்லாண்மை அசுவத்தாமா. சங்கும் ஊதலை.
தொடர்ந்து மற்ற வார்த்தைகளும் காதல விட வேண்டியதானே. என்னும் மற்ற வாரணத்துக்குன்னா ஓஹோ யானையை சொல்றான்னு அவர் சும்மா இருக்க வேண்டியதானே. மகன் அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் என்ன? சங்கு ஊடவில்லை என்றால் இந்த இடத்தில் விளக்கம் கொடுப்பது கடினம். இப்போ 9 சொற்கள் சொல்றார். அத்தனே, அடுவல்லாண்மை, அசுவத்தாமா, என்னும் மத்த வாரணத்துக்கு, ஐயோ, மாருதி, சிங்கமானான். 9 சொற்கள்ல 3 சொற்கள் தான் காதல விடுகின்றன. அத்தனை, அடுவல்லாண்மை, அசுவத்தாமா. என்னும் மத்த வாரணத்துக்கு, ஐயோ, மாருதி, சிங்கமானான் 6 சொற்கள் காதல விடலையே. பக்கத்துல உட்கார்ந்தானே சொல்ற. சங்குன்னா ஊதலையே. என்னும் மத்த வாரணத்துக்குன்னா என்ற யானைக்குன்னு தான் தொடர்ந்து சொற்கள் வருகின்றனவே. அவர் ஏன் அதிர்ச்சி அடைகிறார்? சங்கு ஊதவில்லை என்று வில்லிபுத்திராழ்வார் சொல்லிவிட்டார். அப்ப இதற்கு சரியான விளக்கத்தை காரணத்தை சொல்லி ஆகணும். இப்ப நானே இந்த மேடையில் உட்கார்ந்து இந்த 9 சொற்களையும் சொல்றேன்னு வைங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லார் காதலையும் அந்த 9 சொற்கள் விழுகின்றன. ஒத்தர் காதல மட்டும் 3 சொற்கள் தான் விழுகின்றன. அத்தனை, அடுவல்லாண்மை, அசுவத்தாமா, என்னும் மத்த வாரணத்துக்கு, ஐயோ, மாருதி, சிங்கமானான் 9 சொற்களை நான் இங்கிருந்து சொல்லும் போது எல்லார் காதலையும் 9 சொற்கள் விழுகின்றன. ஒருத்தர் காதல மட்டும் 3 சொல்லு தான் விழுகிறது, மற்ற 6 சொற்கள் விழல. என்ன காரணமா இருக்க முடியும்? ஒண்ணு, எனக்கு 3 சொற்கள் வரைக்கும் தொண்டை இருந்து அடுத்து 6 சொற்கள் தொண்டையிலிருந்து சொல்லு வராம போனா கேட்காம இருக்கலாம். அத்தனை, அடுவல்லாண்மை, அசுவத்தாமா. இல்ல 3 சொற்கள் வரைக்கும் ஒலிபெருக்கி வேலை செஞ்சு அப்புறம் செய்யாம இருந்தாலும் காதல விழலைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லார் காதலையும் விழுகிறது, ஒருத்தர் காதல விடல. என்ன விஷயம்? நான் இந்த 3 சொற்களை சொல்ற வரைக்கும் தான் அவர் மனம் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அத்தனை, அடுவல்லாண்மை, அசுவத்தாங்கங்கிற வரைக்கும் அவர் மனம் எங்கிட்டயே இருக்கு, என்னையே கவனிக்கிறார். அடுத்த சொல்லுக்கு நான் போறதுக்குள்ள அவர் மனம் வேறு எதையோ சிந்திக்க ஆரம்பிச்சுடுது. இந்நேரம் வீட்டுல வெங்காய சாம்பார், அவ்வளவுதான் மிச்ச காதல். எங்கேயாவது ஒரு கூட்டத்துல ஒரு சொற்பொழிவாளர் பேசிக்கிட்டே வந்து ஒரு நகைச்சுவை சொல்லும் போது எல்லாரும் கையை தட்டினா 2 ஒருத்தர் என்ன சார், அவங்களும் அங்கதானே இருக்காங்க. அப்ப நமக்கு இங்க ஒரு பெரிய தத்துவம் கிடைக்கிறது. நல்ல ஆழமா ஊன்றி கவனியுங்கள். மனம் எதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதோடு புலன் வேலை செய்யுமே தவிர மனதோடு சம்பந்தப்படாத விஷயத்தில் புலன் வேலை செய்யாது. மனம் எதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதோடு புலன் வேலை செய்யுமே தவிர மனதோடு சம்பந்தப்படாத விஷயத்தில் புலன் வேலை செய்யாது. இந்த தத்துவத்தை விளக்குவது துரோணருடைய இப்பொழுதைய நிலை. ஒரு பையன் வீட்டுல பாடம் படிக்கிறான். Once upon a time there lived a king by name Ashoka. Once upon a time there lived a king by name Ashoka. Once upon a time there lived a king by name Ashoka. ஏ சாப்பிட வாடா, இலை போட்டுருக்கு, அம்மா கூப்பிடுறா. இவன் once upon a time there lived a king by name Ashoka. சாப்பிட வாடா, இலை போட்டுருக்கு. Once upon a time there lived a king by name Ashoka. பையனுடைய மனம் பாடத்தில் இருக்கு. அம்மா கூப்பிட்ட அழைப்பை காது என்கிற புலன் ஏற்கவில்லை. காரணம், மனம் எதோடு சம்பந்தப்பட்டதோ அதோடு புலன் வேலை செய்யுமே தவிர மனதுக்கு மாறாக புலன் வேலை செய்யாது. இன்னொரு பையன் பாடம் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் பீரியட் இங்கிலீஷ், செகண்ட் பீரியட் மேத்தமேட்டிக்ஸ். அவன் படிச்சு படிச்சு பார்த்தான், ஒன்னும் கட்டுப்படி ஆகல. டைம் டேபிள் ஆஃப் நெட்டு பண்ணுவோமே அப்படி. அந்த பையன் எப்படி படிக்கிற பையன்? அப்பா கிட்ட வாரம் டைப்ரைட்டிங் மிஷினுக்கு காத்தடிக்கணும்னு 10 ரூபா வாங்குற பையன். அவன் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் பீரியட் இங்கிலீஷ், செகண்ட் பீரியட் மேத்தமேட்டிக்ஸ். சாப்பிட வாடான்னா வந்துட்டானே. இவன் மனம் சமையல் அறையிலேயே இருக்கு. அம்மா கூப்பிட்ட உடனே காதுல கேட்குது. மனம் எதோடு சம்பந்தப்பட்டதோ அதோடு தான் புலன் வேலை செய்யும். இன்னும் கொஞ்சம் மேல ஒரு உதாரணத்துக்கு போவோம். இந்த வருஷம் மலையா வந்திருக்கேன். நம்ம சீட்டி நாச்சியப்பன் வீட்டுல ரொம்ப சௌரியமா இருக்கேன். இப்ப நான் தான் அந்த வீட்டுக்கு ஓனர். அடுத்த வருஷமும் நான் உங்களை அறுக்க வரேன்னு வைங்க. அப்ப நாச்சியப்பன் கூப்பிட்டு, சார் 15 நாள் உங்களுக்கு கிள்ளான்ல சொற்பொழிவு, இந்த வீடே உங்க வீடு, ஆமா நீங்க சௌரியமா இருக்கணும், டபுள் காட் போட்டிருக்கு, மேல சீலிங் ஃபேன், சைட்ல பெடஸ்டல் ஃபேன், தலைமாட்டில் டேபிள் ஃபேன், அங்க டிவி வச்சிருக்கு, அந்த வெள்ளி சொம்புல வந்து 6 லிட்டர் பால் 5 லிட்டரா காய்ச்சி குங்குமப்பூ போட்டு வச்சிருக்கு. கடைசி நாள் பட்டாபிஷேகத்தன்னைக்கு இந்த வெள்ளி சொம்பையை உங்ககிட்ட கொடுக்கறதா வச்சு
பக்கத்துல சார் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் போட்டு அந்த பழக்கூடை வெள்ளிக்கூடை வச்சிருக்கு, அதையும் உங்களுக்கே கடைசி நாள் சௌரியமா படுத்து தூங்குங்க சார். நான் கார்த்தால உங்களை 5:30 பாக்குறேன் சார். நைட்டு 1 மணிக்கு ஒரு பாம்பு வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் என் கண்ணு அந்த வெள்ளிக்கூடைய பாக்குமா? அப்பவே நடுமுதுக அரிக்காதா? அவர் சொன்ன பாம்போடு மனம் சம்பந்தப்பட்டு விட்டதால் கண் என்கின்ற புலன் அவர் குறித்த அந்த வெள்ளி சொம்ப பார்க்காது. மனம் எதோடு சம்பந்தப்பட்டதோ அதோடு புலன் வேலை செய்யுமே தவிர மனதோடு சம்பந்தப்படாத விஷயத்தில் புலன் வேலை செய்யாது. எங்க ஊர்ல எல்லாம் எங்க முனிசிபாலிட்டியில தெரு அகலம் ரொம்ப குறைச்சல். ஒரு வீட்டுல இருந்து எதிர் வீட்டுக்கு தாண்டியே போயிடலாம், அகலம் அவ்வளவு குறைச்சல். எங்க முனிசிபாலிட்டியில வீதி அகலப்படுத்தப்படாதுன்னு ஒன்றும் எண்ணம் இல்லை, நம்ம குடிமக்கள் பாதம் பூமியில படப்படாதுன்னு ஒரு நல்ல எண்ணம். அதனால அவ தாண்டிய அந்த மாதிரி சின்ன தெருவில் பாதி சாக்கடை, அது ஓரத்தில் ஒரு கைத்துக்கட்டில் போட்டுக்கிட்டு கீழே ஒரு 7-8 முனிசிபாலிட்டி யானை. கொசுவா சங்கராபரண பாட்டே பாடு. இவன் அந்த கைத்துக்கட்டில் படுத்துக்கிட்டு கையில ஒரு புத்தகத்தை வச்சுட்டு படிக்கிறான். முல்லையும் மல்லிகையும் மணக்கும் சோலை. ஆனா உண்மையிலேயே அவனுக்கு முல்லையும் மல்லிகையும் மணக்கும் காரணம் அவனுடைய மனம் அவன் படிக்கிற நாவலிலே எழுதப்பட்ட கற்பனை சித்திரத்தில் கலந்து விட்டதால் புறத்திலே உள்ள நாற்றம் அவன் மூக்கை பாதிக்காது. மனம் எதோடு சம்பந்தப்பட்டதோ அதோடு புலன் வேலை செய்யுமே தவிர மனதோடு சம்பந்தப்படாத விஷயத்தில் புலன் வேலை செய்யாது. இப்ப இந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு துரோணர்கிட்ட போவோம். துரோணருடைய இப்ப நிலை என்ன? முனிவர்கள் வந்து சொல்லி இனிமேல் நீ வாழக்கூடாது, நீ இறந்து விட வேண்டும் என்று சொன்ன போது அவர் அப்படி அந்த முடிவை எடுத்துக்கொண்டார். அவர் இறக்க போகிறார். இறப்பதற்கு முன்பு துரோணர் உள்ளத்தில் யாரை பற்றிய நினைப்பு இருக்கும்? அவருக்கு பின்னால் இருக்கிற ஒரே வாரிசு அஸ்வத்தாமா. அந்த அஸ்வத்தாமா துரியோதனன் எப்படி நடப்பானோ, துரியோதனன் அஸ்வத்தாமாவை எப்படி நடத்துவானோ என்று அவர் மனதிலே மகனாகிய அஸ்வத்தாமாவை பற்றிய எண்ணமே இருந்ததால் அத்தனை அடுவல்லாண்மை அஸ்வத்தாமா என்று சொன்ன போது மகனை பற்றிய சிந்தனை இருந்ததால் அங்கே உள்ளம் போய்விட்டது. ஆகவே மற்ற வாரணத்துக்கு என்ற சொல் அவர் காதிலே விழவில்லை. ஆகவே மனம் எதோடு சம்பந்தப்பட்டதோ அதோடு தான் புலன் வேலை. இந்த அரிய தத்துவத்தை விளக்குகிற இடமே தவிர இது கண்ணபிரான் சங்கு ஊதினாருங்கிற கதையை வில்லிபுத்திராழ்வார் ஒப்புக்கொள்ளவில்லை, சொல்லவில்லை. அப்படியே தீமை நம்பு போட்டான். துரோணர் கீழே விழுந்தார். அஸ்வத்தாமாவுக்கு செய்தி தெரிஞ்சது. மகாவீரன் அல்லவா, அவன் எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டான். அந்த கண்ணபிரான் சொல்லி இருக்கணும், அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியா போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கணும். அப்போ அஸ்வத்தாமாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன்னு ஒரு பெரிய விரதத்தை மேற்கொண்டிருக்கிற தருமன் போய் அதை சொல்லியிருக்கணும். அவன் சொன்ன சொல்ல கேட்டு உண்மையிலேயே தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஆபத்துன்னு கருதி என்னுடைய தந்தை வில்லு அம்ப விட்டு நின்று இருக்க வேண்டும். அதனாலே அந்த குரு துரோகி திட்ட தூய்மன் என் தந்தையை கொண்டிருக்க வேண்டும். கற்கரித்து உன் கல்மழை தடுத்த கண்ணன் பொய் கூறு என்ன, கற்கரித்து உன் கல்மழை தடுத்த கண்ணன் பொய் கூறு என்ன, முற்குறித்த விரதம் மறந்து தருமன் பொய் கூற அந்த சொற்கொண்டு என் தந்தை வில்லை விட குரு துரோகி திட்ட தூய்மன் விற்கொண்டு என்னுடைய தந்தையை கொண்டிருக்க வேண்டும். தந்தையே சொல்லாய் நீ, வில்லாற்றலில் வல்லாய் நீ, உன்னை கொன்றது கொல்வார் யார் எனக்கு நீ சொல்வாய் நீ என்று கையில அப்படியே பாசுபதாஸ்திரம் அப்படி எடுத்து உலகத்தை அழிப்பேன். முக்கியமான இடம், எல்லாரும் கவனிக்கணும். பாசுபதாஸ்திரத்தை எடுத்து விடுவேன். பாசுபதாஸ்திரத்தை விட்டா உலகமே அவ்வளவுதான். பாண்டவர்கள் கௌரவர்கள் பாரத போர்க்களம் ஒண்ணுமே இருந்திருக்காது. துரோணர் அப்படி கீழே கடக்கிறவர் மெதுவா அப்படி கையாசிச்சார். பேச முடியும். பக்கத்துல அஸ்வத்தாமா வந்தா, அஸ்வத்தாமா நீ எனக்காக எந்த அம்பையும் போடாது. ஏன் தந்தையே? போடாதே, போட்டா பயன் இல்லை. பாசுபதாஸ்திரம் வைத்திருக்கிறேன், இருக்கலாம். நாராயணஸ்திரம் வைத்திருக்கிறேன், இருக்கலாம். எவற்றை நீ எனக்காக போட்டால் எந்த அம்பும் வேலை செய்யாது. என்ன காரணம் சொல்லுகிறேன் கேள். உயிர் போவதற்குள் உங்ககிட்ட சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ரொம்ப நாளா எண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்லக்கூடிய நிலை வந்தது. வா, எனக்காக நீ எந்த அம்பு போட்டாலும் அது பயன் தராது. என்ன காரணம்னா, இளமையான காலத்துல
பாண்டவர்களுக்கும் துரியோதனாதியருக்கும் நான் வில்வித்தை கற்பிக்கிற போது பாண்டவர்கள் நன்றாக கற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கள் மீது எனக்கு கொஞ்சம் அன்பு அதிகமாக ஏற்பட்டு அவர்களுக்குள்ளும் குறிப்பாக அர்ஜுனன் வில்லாற்றலை கண்டு அவன் சிறந்த வீரனாக இருக்கிறானே என்று பெருமிதப்பட்டு ஆனால் அவனை விட வல்லவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்று எப்படியோ ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே புகுந்தது. ஆனால் அர்ஜுனனை விட ஏகலைவன் என்கிற ஒரு வேடுவன் வில்லாற்றலில் வல்லவனாக இருந்தான். நான் போய் அந்த ஏகலைவன் அர்ஜுனனை விட வல்லவனாக இருக்கக்கூடாது என்று கருதினேன். அந்த ஏகலைவனும் என்னை போல் ஒரு படிவத்தை ஒரு பதுமையை ஒரு பொம்மையை செய்து வைத்துக் கொண்டு என்னை வணங்கித்தான் வில்லாற்றலை கற்று 2 முனைகளையும் இணைத்திருக்கிற நாணுக்கு மத்தியில் அம்பை பொருத்தி உன்னுடைய வலது கையாலே அந்த நாணை பின்னுக்கு இழுத்துத்தானே நீ அம்பை விடுவாய் என்றேன். ஆம் குருவே என்றார். அப்படி அந்த அம்பினுடைய முனையை உன்னுடைய வலது கை கட்டை விரலாலும் ஆட்காட்டி விரலாலும் கட்டி இழுத்துத்தானே சுட்டி பின்னுக்கு இழுத்து அம்பை விடுவாய் என்றேன். ஆம் என்றான். அந்த வலது கை கட்டை விரலை வெட்டி எனக்கு காணிக்கையாக கொடு என்றேன். அவன் கொடுத்தான். காரணமே இல்லாமல் ஏகலைவன் கட்டை விரலை நான் வாங்கினேன் அல்லவா அஸ்வத்தாமா? கலைகளுக்கெல்லாம் தலைவன் சிவன் அல்லவா? அடுத்தவன் கலையை எவன் ஒருவன் பயன்படாமல் செய்கிறானோ அவனுக்காக மற்றவன் பயன்படுத்துகிற எந்த கலையும் பயன்படாமல் போக வேண்டும் என்று சிவன் எனக்கு கொடுத்த சாபத்தால் உன் பாசுபதாத்திரம் எடுபடாது. இதுவரைக்கும் நீங்க காட்டிருக்கிற பாரதத்துல துரோணர் ஏகலைவன் கட்டவர்ல வாங்கும் போது ஏகலைவன் குரு பக்தியை தான் கேட்டிருப்பீங்க. துரோணருடைய சிஷ்ய துரோகத்தை யாரும் கேட்டதில்லை. வெள்ளிப்பூத்துராழ்வார் தான். ஏகலைவன் கட்டவர்ல துரோணர் வாங்கினது எந்த விதத்துல நியாயம்? வனுமான அர்ஜுனனுக்கு இன்னும் வில்லாற்றில நிறைய சொல்லி கொடுத்திருக்கணுமே தவிர அர்ஜுனனை விட ஏகலைவன் வல்லவனா இருக்கா, அதனால அவனுடைய கட்டை விரலை பறிக்க வேண்டும்னு கருதுவது நியாயமா? வில்லிபுத்திராழ்வார் ஒருவர் தான் சிவபெருமான் கலைகளுக்கெல்லாம் தலைவன் அல்லவா? எந்த கலையா இருந்தாலும் யாருகிட்ட எந்த கலை இருந்தாலும் அந்த கலையை வளர்ப்பதற்கு நாம உதவி செய்யணுமே தவிர அவருடைய கலையை தாழ்த்தி பேசியோ அல்லது அந்த கலை பயன்படாது என்று பேசியோ அல்லது அவருக்கு அந்த கலை வராது என்று பேசியோ அல்லது அந்த கலையை அழிக்கவோ முற்படக்கூடாது. கலைகளுக்கெல்லாம் தலைவன் நடராஜமூர்த்தி. அந்த கலையில ஈடுபாடு உள்ளவர்களுக்காக அந்த நடராஜமூர்த்தி இறங்கி வருவார். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சின்ன கதையை சொல்லி போடுறேன். திருவிளையாடல் புராணத்தில் சோழ நாட்டில் ஒரு அரசன் கரிகால் பெருவளத்தான். மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டில் ஒரு அரசன் குலசேகர். இந்த பாண்டிய அரசன் 63 கலைகளை கற்றான். மொத்தம் 64 கலையில 63 படிச்சான். ஒண்ணு விட்டுட்டான். எது? நாட்டியம். ஏன் நாட்டியத்தை கற்றுக்கொள்ளவில்லைன்னா நடராஜமூர்த்தி ஆடுறார், நாமும் ஆடப்படாது, அது மரியாதை இல்லை. அண்ணல் திருநடத்து அன்பினால் ஆடல் நூல் ஒழித்து ஏனை பண்ணு மூயிரு 10 முக்கலைகளில் தேர்ந்தார். 63. இந்த சோழ மன்னனுக்கு 64 கலையும் தெரியும். இந்த சோழ தேசத்திலிருந்து ஒரு புலவன் பாண்டிய நாட்டுக்கு போனான். ரொம்ப புலவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா அங்க ஏதோ கதையை கெடுத்துட்டு தான் வருவான். போனோம் வந்தோன்னு வரமாட்டான். சோழ நாட்டிலேருந்து போறவன் பாண்டிய மன்னனை பாடி விட்டு அவன் கொடுத்ததை வாங்கி பையில போட்டு வர வேண்டியதானே. பாண்டிய மன்னன் கிட்ட சொன்னா, என்ன இருந்தாலும் எங்க அரசனை விட ஒரு படி நீ குறைவு, எங்க அரசுக்கு 64 கலை தெரியும், உனக்கு 63 தானே தெரியும்னா. நீ எந்த நோக்கத்தில் அதை கற்காமல் இருக்கிறான் அப்படிங்கறது எண்ணி பார்க்காம அவனுக்கு அந்த கலை வராதுன்னா, ஓஹோ இது இறைவன் நமக்கு காட்டுகிற குறிப்பு போல இருக்கிறதே பாண்டிய மன்னன் நினைச்சான். நீ இதை கற்க வேண்டும் என்பதற்காக இந்த புலவன் வழியாக இப்படி நம்மை ஒரு அவமானப்படுத்தி இறைவன் உணர்த்துகிறான்னு கூப்பிடு எல்லா வெட்டுவிடாரையும். அவ்வளவு வயதுல 40-45 வயசு இருக்கு அவனுக்கு. அவன் கலையை கத்துக்கிறான், நாட்டிய கலையை. 45 வயசு ஆச்சுன்னா நடக்கும் போதே நாட்டியம் தான். இந்த வயசுக்கு மேல கத்துக்கிட்டு நீங்க எல்லாம் அவசியம் திருவிளையாடல் புராணத்தை வாங்கி பாட்டா படிங்க, முடியலன்னா வசனம் அவசியம் படிச்சாங்க. நாட்டிய கலை தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் படிக்கிறவங்க அத்தனை பேரும் திருவிளையாடல் புராணத்தை படிச்ச அப்புறமா தான் இன்டர்வியூவே கொடுக்கணும். நம்ம நாட்டில் இந்த நாட்டியம் ஆடுற பொண்ணு அத்தனை பேரும் நாட்டிய கலை எவ்வாறு வந்ததுன்னு பத்திரிகைக்காரன் கேட்கறான். அது பரத முனிவர் என்று ஒருவர் காஷ்மீரில் இருந்தார். இவங்க சித்தப்பா புள்ள பரத முனிவர்.
பரத முனிவர் எழுதின பரதநாட்டியம் எங்க இருக்கு அந்த நூல்? உலகத்துல எந்த கலைக்கும் இல்லாதபடி நாட்டிய சாஸ்திரத்துக்கு 3 ஒன்னா சேர்ந்தாதான் வரும். பாவம், ராகம், தாளம். 3லயும் இருக்கிற முதல் எழுத்து எடுத்தா பாவத்துல பா, ராகத்துல ரா, தாளத்துல தா. 3க்கு இருக்கிற கடைசி எழுத்தையும் பாவம், ராகம், தாளம் 3ஐயும் சேர்த்து பரதம்னு பேர் வச்சான்.